வெல்கம் பேக் டு என் தேசம் என் கேள்வி. இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற சோஷியல் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்தியா ஏன் ஒரு மெடல் கூட ஒலிம்பிக்கில் வாங்க முடியல அப்படின்றது தான். இந்தியாவில் நம்ம 120 crore பீப்புள் இருக்கிறோம். ஸோ சின்ன சின்ன கண்ட்ரி ஜமைக்கா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படி சின்ன சின்ன கண்ட்ரிலாம் வந்து நிறைய மெடல் வாங்குறாங்க. நம்மளால் ஒரு மெடல் வாங்குறதுக்கே நம்ம ரொம்ப திணறோம். இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது, என்னென்ன ரீசன்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்மளால் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியல அப்படின்றத வந்து 2 ஃபேக்டராக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ன்றது வந்து ஒரு அத்லெட்டை விட அவரோட அவுட் சைடில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், அதனால் அவர் என்னென்னலாம் வாங்க முடியல அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்பர் 1 என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, இப்போது வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம பழைய காலத்துலேருந்து அதே கிரவுண்டு அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது தனித்தனியான வேரியஸ் ஸ்போர்ட்ஸுக்கு உள்ள தனித்தனியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட கிடையாது. நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒலிம்பிக் கேம்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. ஃபுட்பாலு, வாலிபால், ரன்னிங் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட நேஷ்னல் கேம் என்னென்னு நம்ம மறந்துட்டு கிரிக்கெட்டுக்கு தான் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கிடையாது. எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா யூத்தோட லட்சியமாகவுமே இருக்குமே ஒழிஞ்சு, யாருக்குமே ஒலிம்பிக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது இருக்காது. தேர்டு வந்து, நம்ம நாட்டில் வந்து இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மராக இருப்பார் அவர். பட் அவரை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் செலக்ட் பண்ணுறது வந்து டேலண்ட்டை வச்சு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவரோட கேஸ்ட்டு, ரிலீஜியன், மணி, ப்ரைபு எல்லாத்தையும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேலண்டட் பர்சன் வந்து இங்கேயே ஃபில்டர் ஆகி அவரால் போக முடியல. ஏன்னா அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபோர்த்து வந்து என்னென்னா, இப்போது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் இருக்கிற யாராலையும் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸு. அதனால் நம்ம வந்து மெடல் வாங்க முடியல. ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து இப்போ வந்து ஆத்லெட் கேமு ஆர் டீம் பிளேயரு அது நம்பர் 1 என்னென்னு பார்த்தோம்னா, ஆத்லெட்டு இந்த மாதிரி டீம் பிளேயர் இந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து ஸ்கூல்லேருந்தே நம்மளை ட்ராப் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபிசிக்கல் டீச்சர் பீரியடை வந்து ஆல்ரெடி யாரோ ஒரு மேக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கி அதில் அவங்க கிளாஸ் நடத்தணும்னு தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு, குழந்தைங்க யாருமே வந்து நீ பள்ளிக்கூடம் போய் விளையாண்டு பெரிய ஆளாகு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அனுப்புகிறதே கிடையாது. ஒன்று, இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம மேலே ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ படித்த உடனே நல்லா படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், ஸோ ப்ளேஸ் ஆகணும், அடுத்தது வந்து ஆன்சைட்டு அமெரிக்கா போகணும். இதுதான் நம்மளோட சோஷியல் ப்ரெஷர் வந்து நம்ம மேலே இருக்குது. அதனால தான் நம்மளால் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து கேரே பண்ணுறதே கிடையாது. இப்போது சில கண்ட்ரி, இப்போ வந்து யூரோப், யூகே, யூஎஸ்ஏ அப்படிலாம் பார்த்தோன்னா எல்லாருமே அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து இன்சூரன்ஸ், மெடிக்கல் காஸ்ட்லாம் ரொம்ப ஹை. அதனால் அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை ரொம்ப பார்த்துக்குவாங்க. இப்போ நம்மள்ட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து யாருக்குமே அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அது வந்து தேர்ட் ரீசன். ஃபோர்த் ரீசன் என்னென்னாக்கா, இப்போ யாருக்குமே வந்து ஒலிம்பிக்கில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸோட ரூல்ஸ் என்ன, ஸோ அதுக்கு என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸே சுத்தமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ரீசனால் தான் வந்து நம்மளால் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியல. இன்னொன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் அந்த இடத்துல. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு, ஒரு பிரான்ஸு, ஒரு சில்வர் ஏதோ ஒரு இது வாங்கின உடனே நம்ம அவருக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட்டு, இன்னொரு ஸ்டேட்டு BMW காரு ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் வச்சு ஒரு நல்ல அகாடமி ஒன்று உருவாக்கி யாரெல்லாம் டேலண்டடாக இருக்காங்களோ அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரெயின் பண்ணோம்னா அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக நம்மளால் நிறையா மெடல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே முடியாதது கிடையாது, நம்மளால் முடியும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ இன்னொரு சோஷியல் இஷ்யூவோட பார்ப்போம். தேங்க்யூ.